சகரியா 9:12 வாசிக்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12 வேதம் விதமாய் சொல்கிறது, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். அதாவது ஆண்டவர் கொடுக்கிறதான நன்மைகளினுடைய மடங்கை அங்கே வாசிக்கிறோம். அதாவது God will bless us in many fold. அதாவது பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். 2 மடங்கு என்று சொன்னதுனால ஆண்டவர் நம்மை ஒரு மடங்கு கூட ஆசீர்வதிப்பார் என்று நினைத்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்மை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். இதைத்தான் நாம் ஏற்கனவே கடந்த வாரங்களில் நான் சொன்னேன். அந்த இன்றைக்கு நான் சொல்ல போகிறது இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். முதல்ல 2 மடங்கு சொன்னேன், அப்புறம் 5 மடங்கு சொன்னேன், அதுக்கு பிறகு 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பற்றி நான் சொல்லலை இல்லையா? 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் சொல்லவில்லை. சாயங்காலம் ஆராதனையில் கடந்த வாரத்தில் அதை குறித்து பேசினேன். இந்த வாரம் கடைசி வாரம், இந்த செய்தியினுடைய கடைசி வாரம். இன்றைக்கு நான் சொல்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவர் அளவுக்கு அதிகமாய் கொடுக்கிறவர். ஆமென். 1000 மடங்கு, 100 மடங்கு, 5 மடங்கு, 2 மடங்கு, இதை மடங்கு எல்லாத்தையும் விட்டுருவோம். தேவன் எப்படி கொடுப்பார்னா, நம்மளுடைய தேவைக்கும் அதிகமாய் கொடுக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி கொடுக்கிறவர்? தேவைக்கும் அதிகமாய் கொடுக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்றதினால் என்னை சோதித்து பாருங்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும். சொல்லுங்க, எவ்வளவு ஆசீர்வாதம்? இடம் கொள்ளாமற் போக மட்டும். நல்லபடி எல்லாரும் சத்தம் அந்த வார்த்தையை சொல்லுவேன். இடம் கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். மறுபடியும் சத்தமா சொல்ல, இடம் கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். மறுபடியும் சத்தமா எல்லாம் சொல்ல, இடம் கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இடம் கொள்ளாம போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். அதற்கு இன்னும் சில வசனங்களை நான் எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் 14வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கிறதான சமயத்தில் 20வது வசனம் சொல்கிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 கூடை நிறைய எல்லாரும் சாப்பிட்டு போக மீதி எடுத்தார்கள். ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிப்பார்னா, மீதி எடுக்கத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல நீங்கள் மத்தேயு 25வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். மத்தேயு 25வது அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தோம், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அநேகத்தின் மேல் குறித்துக் கொள்ளுங்க. அநேகத்தின் மேல் நம்மை அதிகாரியாக்குறவர். எங்கிருந்து ஆசீர்வதிப்பாரா? கொஞ்சத்தின் மேல் அதிகாரியாக இருந்த நம்மை தேவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாட்டுவார். ப்ரமோஷன், தேவனுடைய ப்ரமோஷன். நம்முடைய அதாவது தகுதிக்கு மெஞ்சி கர்த்தர் நம்மை ப்ரமோட் பண்ணுவார். நம்ம அதுக்கு தகுதியாக இருக்க மாட்டோம். ஆட்கள் யோசிப்பாங்க, இவனுக்கு என்னடா இந்த ஒரு வாழ்வு, இப்படி ஒரு ப்ரமோஷன். ஆண்டவன் நம்முடைய தகுதி, உலகத்தில் உள்ளதான எத்தனையோ பேர் தகுதி உள்ளவங்க இருந்தாலும் அவங்கள மெஞ்சி கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறவர். யோவான் சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படி சொல்கிறது, அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். 11ஆம் வசனம்,
இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அதாவது திரளான மீன்கள் அகப்பட்டபடினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். என்ன சொல்ல போனால் வலை கிழியத்தக்கதாக கொடுக்கிறவர். ஆமென். வலை கிழியத்தக்கதாக தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துமா. வயிறு கிழிஞ்சு போற மாதிரி சாப்பாடு கொடுப்பார். ஹல்லேலூயா. அரைகுறை சாப்பாடு இல்லை, கர்த்தர் வயிறு கிழிஞ்சு போற மாதிரி சாப்பாடு கொடுக்கிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அரைகுறை சாப்பாடு இருக்கிறவங்க விசுவாசிங்க, கர்த்தர் வயிறு கிழிகிற மாதிரி. அதனால வயிறு கிழியணும்னு சொல்லலை, அப்படி சாப்பிட்றாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வயிறு நிறைய தருவார், வலை கிழிய தருவார், வீடு நிரம்ப தருவார். ஆண்டவர் என்ன சொல்றார்? அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் வேணும் அந்த அந்த ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல காது நல்ல திறந்து வச்சிருக்கணும், அப்புறம் கண்ணையும் திறந்து வச்சிருக்கணும். வசனத்தை என்ன செய்யணும்? நல்ல கவனிக்கு. இன்றைக்கே அவர் தருவார். யாருக்கு? தூங்காதவர்களுக்கு இன்றைக்கு தருவார். தூங்குறவர்களுக்கு நீங்கள் என்னைக்கு தூக்கத்தை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தருவார். இன்றைக்கே தருவார். குடிக்காதவங்களுக்கு தருவார். குடிக்காதவங்கன்னா சாராயம் குடிக்காதவங்களுக்கு தருவார். இன்றைக்கே ஆண்டவர் தருவார். நீங்கள் யார் வசனத்தை நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களுக்கு இன்றைக்கே அவர் தருவார். யார் வசனத்தை நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களுக்கு அவர் இன்றைக்கே தருவார். யார் நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ, அதாவது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருந்து தர மாட்டார். நல்லா கவனிக்கணும். அந்த ப்ரேயர் லைஃப்பை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும். என்ன வந்தாலும் சரி இவன் ஜெபத்தை நிறுத்த மாட்டான் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு நாள் ஓகே இவன் என்ன செய்யலாம், ப்ரமோட் பண்ணலான்னு கர்த்தர் என்ன செய்வார்? ப்ரமோட் பண்ணிடுவார். என்ன இருந்தாலும் சரி இவன் பைபிள் வாசிக்கிறது நிறுத்தவே மாட்டான். தானியேல் தீர்க்கதரிசியில் வாசிக்கிறோம். தானியேல் அவன் அந்த பத்திரத்து கையெழுத்து போட வைக்கப்பட்டது என்று அறிந்தும் கூட அவன் தினம் 3 வேளை என்ன செய்தானா? ஜெபம் பண்ணா. ஜெபத்தை நிறுத்தவில்லை. இதே போல ஒவ்வொரு காரியத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை இல்லை கொடுக்கிற காரியங்களில் எல்லாமே உங்களை நிரூபிக்க வேண்டும். எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சரி, ஆலயத்துக்கு போகிறத நிறுத்த மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், மன உறுதியாக நான் தைரியமாக இருப்பேன். இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன் என்கிறதை ஆபிரகாமை போல நிரூபித்து காட்ட வேண்டும். அது நிரூபித்து காட்டினீங்கன்னா அது 2 வருஷமாக இருக்கலாம், 25 வருஷம் கூட நிரூபிக்கலாம். நீங்கள் எத்தனை வருஷம்ங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கே தவிர ஆண்டோட கையில் அல்ல. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் எடுத்தார்னா உங்களுக்கும் எனக்கும் 25 வருஷம் எடுப்பார்னு கணக்கு கிடையாது. அப்படியே அல்ல. ஆண்டவர் என்ன செய்வார்டா, அதான் உங்கள் கையிலும் என்னுடைய கையிலும் அவர் அதை கொடுத்திருக்கிறார். நானும் நீங்களும் தான் தீர்மானிக்க வேண்டும். 25 வருஷத்தில் ஆண்டவர் நம்மை வலை கிழியும்படி ஆசீர்வதிக்க வேண்டுமா, அதாவது அல்லது இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா, ஆண்டவர் நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்க வேண்டுமா, இதெல்லாம் அவற்றையும் இன்றைக்கே கர்த்தர் செய்ய முடியும். நீங்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே ஆண்டவர் உங்கள் கையில் காலத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார். தேவைக்கு மிஞ்சி என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? வேதத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் ஆசைக்கிறீர்கள். அதாவது 3 சம்பவங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். முதலாவது சம்பவம் எது என்பதை நீங்கள் பார்க்கிற சமயத்தில் மத்தேயு சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் படித்தோம். 14ஆம் அதிகாரத்தில் அங்கே திரளான மக்கள் கூடி வந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் அவர்களுக்கு ஆண்டவர் 3 நாட்கள் ஆகிவிட்டது, பசியோடு போக வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். சீஷர்கள் அங்குமிங்கும் தேடி பார்க்கிற சமயத்தில்
வேறு சுவிசேஷத்தில் அது சொல்லி இருக்கிறது. ஒரு சிறு பையன் இருந்தான், அவன் கையில் இருந்ததான அப்ப துணிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சீஷர்கள் 5 அப்பமும் 2 மீன் தூண் இருக்கிறதை அவர்கள் கொண்டு வந்து இயேசுவிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இயேசு அதை பிட்டு ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுக்கும்படி சொன்னார். அதை கொடுத்த பொழுது என்ன நடந்தது? எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க? இப்ப நான் கேட்கிறேன், இந்த 5 அப்பம் எத்தனை மடங்காக பெருகி இருக்கும்? எத்தனை அப்பமாக, அன்றைக்கு எத்தனை அப்பமாக பெருகி இருக்கும்? 5 அப்பம் 10 பெருகினதா, அல்ல 100 அல்லது 1000? 1000க்கு மேலே என்று நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஆனால் அங்கே நம்ம படிக்கிறோம் 5000 புருஷர்கள் மட்டும், அப்புறம் பெண்கள் ஒரு 5000, பிள்ளைங்க வீட்டுக்கு 2 பிள்ளைங்கனாலே இப்போ எத்தனை ஆச்சுது? 20000 பேர் ஆச்சுது. 20,000 people crowd, 20000 பேர். இந்த சிஎஸ்ஐ கிரவுண்டில் ஒரு கூட்டம் போட்ட 20000 பேர் உட்காரலாம் அந்த கிரவுண்டில். அந்த 20000 பேர் அந்த கிரவுண்டில் இருந்தாங்கன்னா அவ்வளோ அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு நம்முடைய சபையில் இருக்கிற கமிட்டியாரை கூப்பிட்டு சொன்னால் அவங்க என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க? இஸ் எனிதிங் ராங்? ஏதாவது பிரச்சனையா? நல்லாத்தானே இருந்தீங்க சொல்லுவாங்களா இல்லையா? உங்களுக்கு பட்ஜெட்டே தெரியாதா, கணக்கு போட தெரியாதா, சும்மா என்ன விளையாடுறீங்களா, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்லாம் என்கிட்ட கேட்பாங்க. சீஷர்கள் என்ன செய்தார்கள்? இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டு கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுத்தார்கள். எதை கொடுத்தார்கள்? 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுத்தார்கள். 20000 பேருக்கு அதிகமான மக்கள் அங்கே கூடியிருந்தவர்களுக்கு திருப்தியாக சாப்பிடும்படியாக ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தாரே. அப்படி என்றால் ஒரு அப்பம் எத்தனை மடங்காக அது பெருகிட்டு? எத்தனை அப்பம்? 20000க்கு மேலாக, more than 20,000 என்று சொல்லலாம். எத்தனை மடங்கு? more than 20,000 fold, 20000 மடங்கு. என்ன 2 மடங்கு? இப்போ எத்தனை மடங்கா இப்போ மாறி போச்சு? மாச துவக்கத்தில் சொல்லும்போது என்னதான் சொன்னேன்? 2 மடங்கு. ஆனால் இப்போ என்ன சொல்லுகிறேன்? 1000 மடங்கெல்லாம் போச்சு. எத்தனை மடங்கு? 20000 மடங்குக்கு மேலாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 20000க்கு மேலாக தேவன் நம்மை நம்மை அவர் ஆசீர்வதிக்க முடியும். மீன் துண்டு 2 மீன்கள், அந்த 2 மீன்களை 20ஆல பெருக்குங்க, எவ்வளோ மாறி? எத்தனை மடங்கு? 5ங்கிறது 20, ஒரு ஆளுக்கு 5ன்னு வச்சு தான் நான் கணக்கு போட்டு 20 மடங்குன்னு நான் சொன்னேன். அது மாதிரி 2 மீன் ஒரு ஆளுக்குன்னு கணக்கு போட்டிங்கன்னா 20000 மடங்கு. அதுவும் 20000 மடங்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற விஷயம், 3 சம்பவத்திலையும் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்வதற்கு நேரம் எனக்கு போதுமானதாக இருக்காது. ஆகவே முதலாவது இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன், அதுக்கு பிறகு நேரம் இருந்தால் அடுத்த பகுதிக்கு போகலாம். ஆண்டவர் நம்மை அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நன்மைகளை 1000 பல்லாயிரம் மடங்கு கர்த்தர் நம்மை பெருக பண்ண வேண்டும் என்று விரும்புகிற தேவன், நம்முடைய தேவைகளை அவர் அளவுக்கு அதிகமாக, தேவன் நம்முடைய புத்தி கெட்டாத அளவில் ஆண்டவர் நம்மை பல மடங்காக பெருகச் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் அதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த சம்பவத்தில் மத்தேயு சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் 16வது வசனத்தில், அதாவது அந்த 14 அதிகாரத்தில் நீங்கள் 16வது வசனத்துக்கு முன்னால் பின்னால் படித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி முக்கியமாக ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்குறீங்க. 16வது வசனத்தில் அவர்கள் அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்கள் அதை என்ன செய்தார்கள்? மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது நான் சொல்றது என்னன்னா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பல்லாயிரக்கணக்காக அளவு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் அவ்விதமாய் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம்
என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஷேர் ஒன் அனதர், இல்லைன்னா ஷேர் டு அதர்ஸ். ஒருத்தர் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறவங்களா இருக்கணும். அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொடுக்கிற நபர்களாக யார் இருக்கிறீர்களோ அவர்களை ஆண்டவர் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர். எண்ணிக்கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு வேண்டும் அதிகமாய் கர்த்தர் ஆண்டவர் நம்மை ஜெபத்தை கேட்பாராம். வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் குறைவாக எதையும் செய்ய மாட்டார். பகிர்ந்து கொடுக்கிற அந்த சுபாவம் நமக்குள்ள வரணும். மனுஷனுக்கு இருக்கிற சுபாவம் பகிர்ந்து கொடுக்கிற சுபாவம் இல்லை. அந்த 20,000 பேர் வந்திருந்தாங்களே, அந்த 20,000 பேர்கிட்ட அந்த 5 அப்பமும் 2 மீன்கள் தான் இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமா மற்றவர்களும் அதை அதில் பல விதத்தில் கொண்டு வந்திருப்பார்கள். அப்பங்கள் கொண்டு வந்திருப்பார்கள், அவர்கள் மீன்களை கொண்டு வந்திருந்திருப்பார்கள். அதை அவர்களுக்கு என்று வைத்து கொண்டார்கள். அவர்கள் தேவைக்கு அதாவது மீதியாக கூட கொண்டு வந்திருப்பார்கள். 5 தான் ஒருவருக்கு தேவை என்றால் அவர் 10 கூட வைத்திருந்திருப்பார். ஆனால் அதை அவர் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாரா என்றால் இல்லை. அவர்களிடத்தில் இருந்தவைகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டதா என்றால் இல்லை. யாரிடத்தில் இருந்தது பகிர்ந்து கொள்ளப்பட்டதோ அவைகளைத்தான் கர்த்தர் பெருக பண்ணினார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். நல்லா கவனிக்கணும். இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் தான் பெருக பண்ணார். இல்லாமல் எவன் கையிலெல்லாம் அப்புறம் 5ஓ 10ஓ இருந்ததோ அது டபுள் ஆகலை, ட்ரிபிள் ஆகலை, 1000 பெருகல. புரிஞ்சுதா? அது அவ்வளோதான் இருந்துச்சு. யார் அவங்கள்ட்ட இருக்கிறதை பகிர்ந்து கொடுக்கிற அந்த மனோபாவம் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ, அந்த ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷேர் பண்ற ஆட்டிடியூட். என்னிடத்தில் இருக்கிறது எனக்குத்தான், நான் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பதுக்குகிறவன். ஒருவனுக்கு நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் என்ன சொன்னானாம்? இயேசு சொன்ன ஓமையில இப்படி படிக்கிறோம். அவன் சொன்னான், நான் என்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன் என்று சொல்லி என் ஆத்துமாவை புசித்து கொடுத்து அநேக நாள் நீ சந்தோஷமாயிரு என்று சொன்னான். அவை சிலர் என்ன செய்கிறார்கள்? எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்த்து பதுக்கி வைக்கிறார்கள். பதுக்குகிறவர்கள். பணத்தை பதுக்கி வச்சிருந்தவர்கள இப்போ சமீபத்தில் 45 கோடி பழைய நோட்டு பிடிச்சிருக்காங்களாம். பதுக்கி வச்சிருந்த நிறைய பேர் பணங்கள் என்ன பண்ணுவது என்று தெரியாதபடி அந்த பணங்களை எங்கெங்கேயோ போட்டு எரித்து விட்டார்கள். யாருக்குமே பிரயோஜனப்படுகிறது இல்லை. சில வயசான ஆட்கள் பாட்டிமார் பதுக்கி வச்சிருப்பாங்க. பதுக்கி நிலத்துக்குள்ள புதைச்சி வச்சிருப்பாங்க. கடைசியில் 2 தலைமுறை 5 தலைமுறை 10 தலைமுறைக்கு பிறகு எவனோ அதை எடுத்துட்டு போவான். புதையல் கிடச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு போவான். அவங்ககிட்ட தலைமுறை அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, அவங்க கிடைக்கிறது இல்லை. சில சகோதரிகள் சமையல் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள பதுக்கி வச்சிடுறாங்க. ஒரு சில பசிச்சா கூட பிள்ளை கூட இருக்கட்டும், அடுத்த வாரத்துக்குள்ள அது என்ன செய்யும், அது கெட்டு போகும். இப்போ பெண்களும் அப்படி பதுக்க பழகிட்டாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள பதுக்க பழகிட்டாங்க. ஆண்கள் பணத்தை பேங்கில் பதுக்குகிறார்கள். இந்த மாதிரி பதுக்கல் பேர்வடிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஏன் ரொம்ப சங்கடமா இருக்கும்? மனம் திரும்பினா போச்சு, மனம் திரும்பிடுவோம், அவ்வளோதான். இனி அந்த பதுக்குகிற அந்த ஆட்டிடியூட் எனக்கு வேண்டாம். எனக்கு இருக்கிறதை எப்படி நான் பகிர்ந்து கொடுக்க முடியும்? அந்த ஷேரிங் டெண்டன்சி, இந்த ஷேரிங் ஆட்டிடியூடை எப்படி நான் வளர்த்து கொள்வது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பதுக்குகிற அந்த தன்மை என்னை விட்டு போக வேண்டும். பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மனோபாவம் எனக்கு வர வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, பதுக்குகிற மனோபாவம் என்னை விட்டு போக வேண்டும். பகிர்ந்து கொடுக்கிற மனோபாவம் எனக்கு வர வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோம். பகிர்ந்து கொடுக்கிறதை பற்றி வேதத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
The book of Acts chapter 4 verse 32. அப்போஸ்தலர் 4:32 எடுத்துக்கொள்ளுங்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் என்ன மனம் என்கிறது நீங்க கவனிக்க வேண்டும். ஒரே இருதயம் ஒரே மனம் சொன்னா சேம் ஆட்டிடியூட், சேம் ஹார்ட். ஒரே ஆட்டிடியூட் என்னன்னா எல்லாருக்குமே ஒரே ஆட்டிடியூட். பகிர்ந்து கொடுக்கிறவர்கள், பதுக்குகிற ஒருத்தனுமே இல்லை. ஆதி சபையில் விசுவாசிகள் எல்லாருமே கொடுக்கிறவர்களா இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா பகிர்ந்து கொடுக்கிறவர்கள். கொடுக்கிறது என்றால் அது அர்த்தம் என்ன? பகிர்ந்து கொடுத்தல். எதை பகிர்ந்து கூடக்கூடாது? தசமபாகத்தை பகிர்ந்து கூடக்கூடாது. சிலர் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று பாஸ்டர் பேசினார். ஆகவே அடுத்த வாரத்திலிருந்து நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி 1000 ரூபாய் தசமபாகம் போடுற நீங்க 500 ரூபாய் தசமபாகம், அப்புறம் 100 எல்லாத்தையும் போட்டு 1000 போட்டுறக்கூடாது. சில பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி 1000 என்ன செய்வாங்க தெரியுமா? நாம் போற சபைக்கு 100, அப்புறம் அந்த மிஷன் ஊழியத்துக்கு 100, இந்த ஊழியருக்கு 100, அந்த ஊழியருக்கு 100 என்று சொல்லி அநேக ஊழியங்களுக்கு என்று பகிர்ந்து கொடுக்கிறவர்களுக்கு எதை? தசமபாகத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். உங்களுடைய வருமானத்தை பகிர்ந்து கொடுக்கிற விஷயத்தில் அந்த மனோபாவம் இல்லாமல் அதை நீங்கள் செய்யவே முடியாது. அந்த மனோபாவத்தை கர்த்தர் உங்களுக்கு அவர் தர வேண்டும். அந்த மனோபாவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் என்ன நடக்கும் பாருங்க. 33வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அடுத்த வசனத்தில் நீங்க கீழே வாசிக்கிறீங்க, அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆவிக்குரிய நிலைமையிலேயும் தேவன் அதிகமான கிருபைகளை அவர் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்னா, பகிர்ந்து கொடுக்கிறதான மனோபாவம் உள்ளதான ஒரு விசுவாசிக்கு தேவன் அவன் மேல் கர்த்தருடைய பூரண கிருபை உண்டாயிருக்கும். கிருபையை பற்றி இப்போ பேசுவதற்கு நேரம் இல்லை. அதை மனதில் வைத்து தியானியுங்கள், வேதத்தை படியுங்கள். கிருபை நமக்கு தேவை. தேவன் நமக்கு பூரணமான கிருபையை அவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன செய்வார்? ஒன்றும் அது பகிர்ந்து கொடுக்கிறவனுக்கு ஒரு குறைவும் இருக்காது, பெற்றுக்கொள்கிறவனுக்கு ஒரு குறைவும் இருக்காது. அல்லேலூயா. சில நினைக்கிறாங்க, நான் பகிர்ந்து கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அவனுக்கு 2 மடங்கு கிடைக்கும், என்னிடத்துல இருப்பது 1 மடங்காக ஆகிவிடுமே என்று நினைக்கிறீர்கள். இல்லை, அவனிடத்தில் இருக்கிறது 2 மடங்காக ஆனாலும் நம்மிடத்தில் இருக்கிறது 1000 மடங்காக பெருகிவிடும். அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிறது 2 மடங்காக பெருகுமே என்று பார்க்க வேண்டாம். உங்களிடத்தில் இருக்கிறது பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மனோபாவம் உடைய மக்களாக மாறி விடுவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை 1000 மடங்காக ஆசீர்வதிக்கிறவர். சில யோசித்து பார்ப்பாங்க, இந்த பாஸ்டருக்கு எது கொடுக்கணும்? அவருக்கு தான் ஒண்ணுமே குறைவே இல்லாமல் இருக்கிறார், பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் அந்த மாதிரி ரொம்ப கணக்கு போடுவார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்கிறத பற்றி அவர்கள் பார்க்கறதில்லை, அவங்களுடைய அவசியத்தை பற்றி பார்க்கறதில்லை. தகப்பனுக்கு கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். நீங்கள் தாய்க்கு என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். பாஸ்டுக்கு என்ன செய்யணும்? லேவியனுக்கு, ஆசாரியர்களுக்கு பகிர்ந்து என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஊழியத்துக்கு, சபையில் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அவ்விதமாய் கொடுக்கிறவர்கள் கொடுக்கிற அந்த மனசு இல்லைன்னா பல சாக்கு போக்கு சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களை விட்டு தேவனுடைய கிருபை எடுபட்டு போகும். தேவனுடைய கிருபை எடுபட்டு போகும். ஆண்டுடைய கிருபை நம்ம விட்டு எடுபட்டு போகாம தான் இருக்கிறதுனால தான் நான் முதல்ல சொன்னேன், பிரயாணம் பண்ணும்போது வரும்போது கர்த்தர் எவ்வளோ பேர் பாதுகாத்தார். காக்கப்படவில்லை என்ற தேவ கிருபை முழுமை எடுபட்டு அதுன்னு அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படின்னு கணக்கில் எடுக்க நம்ம குறைவாக நினைக்க வேண்டாம். நான் சொல்கிறேன்,
கர்த்தருடைய கிருபை பூரணமா நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. காக்கும் கிருபை, நம்மை நடத்துகிற கிருபை, ஆண்டவருடைய கிருபையை நமக்கு பூரணமாய் தருவார். சில நபர்கள் கொடுக்கிறதே கிடையாது, பகிர்ந்து கொடுக்கிறதே கிடையாது. யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறது இல்லை. அதே போல அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்காக இருக்கலாம், யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, எதுக்குமே கொடுக்க மாட்டாங்க. அவர்கிட்ட இருக்கிறதை அவர்களே பதுக்கி வைத்துக் கொள்ளுகிற நபர்களாக இருப்பார்கள். இந்த வசனத்தில் நீங்க பாருங்க, 32வது வசனத்திலே வாசிக்க, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. அதாவது அந்த மனோபாவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு உள்ளவைகளை நமக்கு உள்ளவைகள் என்று சொல்லக்கூடாது. தன்னுடையவைகளை தன்னுடையதென்று சொல்லவில்லை. அது அர்த்தம் என்ன? அது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அது எனக்கு மட்டும்தான். சில காரியங்கள் அது நமக்கு மட்டும்தான். சில காரியங்கள் நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதாவது தன்னுடையதை எனக்கு மட்டும்தான், தனக்கு மட்டும்தான் என்று சொல்லுகிற அந்த மனோபாவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவர் 2 மடங்கல்ல 1 மடங்கு கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். எனக்கு மட்டும்தான் என்னுடையது என்ன நினைக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறவைகள் எல்லாமே, கொடுத்திருக்கிற கையானாலும் காலானாலும், கொடுத்திருக்கிறதான பணமானாலும் பொருளானாலும் வீடானாலும் வாகனங்களானாலும் எல்லாமே நமக்கு மட்டுமல்ல, அவைகள் பிறருக்காக. வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கார் பாருங்க, அந்த வரங்களும் நமக்காக மட்டுமல்ல, பிறருடைய பிரயோஜனத்துக்காக என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய திறமைகள் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய திறமைகள் பிறருக்கும் பயன்பட வேண்டும். நம்முடைய படிப்பு நமக்கு மட்டுமல்ல, அது பிறருக்கும் பயன்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தன் பிரயோஜனத்துக்கென்று அங்கே 1 கொரிந்தியரில் நீங்க படிப்பீர்கள். தன் பிரயோஜனத்துக்கென்று சொல்லப்பட்டிருக்கிறதுல ஒரு மாற்றம் பண்ண வேண்டியது இருக்கிறது. தன் பிரயோஜனத்துக்கு அல்ல. 12 அதிகாரத்தில் 7வது வசனத்தில் படிக்கிறீர்கள், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ்ல இருக்கிறது. ஆனால் பொது பிரயோஜனத்துக்கென்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. பிறருடைய மற்றவருடைய பிரயோஜனத்துக்கென்று தேவன் நமக்கு திறமைகளை தந்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் ஞானத்தை, கல்வியை, பொருளாதாரத்தை, செல்வாக்கை, அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே நமக்காக மட்டும் பயன்படுத்துவதற்கு அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாகனத்தை என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு பயன்படுத்த வேண்டும். அப்படின்னு சொன்னால் அது எப்படி பயன்படுத்தலாம்? நீங்க ஞாயிற்றுக்கிழமையில் யாரோ ஒருத்தருக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்க, அது நீங்கள் உங்கள் வாகனத்தை என்ன செய்ய பயன்படுத்துகிறீர்கள். என்னை ஆலயத்துக்கு போகிற வழியில் ஒரு சகோதரன் அவருக்கு வாகனம் இல்லை என்று சொன்னாலும் என்னை அவர் அழைத்து கொண்டு போவார், வற்புறுத்தி அழைத்து கொண்டு போவார், தொல்லை கொடுத்து அழைத்து கொண்டு போவார். வாகனம் இருந்தால் வாகனத்தில் அதை ஏற்றி கொண்டு போயிருப்பார். இப்போ வாகனம் கிடையாது, நடந்து தான் போக வேண்டும். இருந்தாலும் எனக்காக அவர் நேரத்தை அவர் செலவு பண்ணி முன்பதாகவே காத்திருந்து என்னை அவர் ஆயத்தம் செய்து ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போவார். அதனால தான் இன்றைக்கு நான் விசுவாசத்துக்குள் நிற்க முடிந்தது. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் அதில் ஒரு பங்கு அவருக்கு உண்டு. நீங்கள் அதை செய்கிறீங்களா? நடக்க முடியாமல் ஒருவர் இருக்கலாம், நான் எங்கள் வாகனத்தில் உங்களை கூட்டி கொண்டு போகிறேன் என்று சொல்லி உங்கள் வாகனத்தில் அழைத்து கொண்டு வரலாம். வேறு எந்த விதத்திலே உங்கள் வாகனத்தை நீங்கள் பிறருக்காக பயன்படுத்துவது என்பதை யோசித்து நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் அதை யோசித்து செய்யுங்க. இவங்களை கூட்டுவாங்க, அவங்களை கூட்டுவாங்க, இப்படி அப்படி எதையுமே நான் உங்களை அபிப்பிராயம் சொல்லலை. நீங்களே யோசித்து யாரை கூட்டிக் கொண்டு வரலாம், எப்படி கூட்டிக் கொண்டு வரலாம் என்று யோசியுங்கள். உங்கள் வாகனத்தை நீங்கள் அவ்விதமாக
பிறருடைய பிரயோஜனத்துக்காக கொஞ்சமாவது உபயோகப்படுத்துகிறோமா என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அதே போல உங்க வீட்டை பயன்படுத்தலாம். உங்க வீட்டை பிறருக்காக பயன்படுத்தலாம். உங்க வீடு நம்ம வீடு நமக்குரியதா அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறோம். நம்ம வீட்டில் அந்த ஏரியாவிலேருந்து யாரோ ஒரு 4 பேரை நீங்களே செலக்ட் பண்ணலாம். அவங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி அந்த 4 பேரை, ஒரு 5 பேரை, ஒரு 5 பேரை, ஒரு 7 பேரை அழைத்து அவர்களை அந்த வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சு வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் நடத்துறீங்கன்னா அந்த வீடு அது உங்களுக்காக மட்டுமல்ல, அநேகர் பரலோகத்துக்கு போவதற்கான வாசலாய் பயன்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வீடு அது எனக்கு மட்டும்தான் என்பதல்ல, அநேகர் பரலோகத்துக்கு போவதற்கான வாசலாய் இது இருக்கட்டும். அநேகர் வந்து ஜெபம் பண்ணி விடுதலையை பெற்றுக்கொள்கிற ஒரு இடமாக இருக்கட்டும் என்று நாம் அந்த வீட்டை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். 5 அப்பத்தை 2 மீனை என்ன செய்தார்கள்? அவரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தது போல இந்த வாகனம் கர்த்தரிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும். நம்மிடத்திலுடைய வாகனம், நம்முடைய வீடு யார் கையில் கொடுக்கப்பட வேண்டும்? கர்த்தரிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும். பிறருக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக என் வீடு மாறட்டும் என்று சொல்லுங்கள். பிறருக்கு நன்மை உண்டாகத்தக்க நிலைமையிலே என்னுடைய வாகனம் பயன்படட்டும் என்று சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிக்க போகிறார். 10,000 மடங்கு, 1000 மடங்கு இல்லை. இன்றைக்கு கடைசி வாரம் நாம் பேசி கொண்டிருப்பது என்னது? 10,000 மடங்கு தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிக்கலாக கொஞ்சம் முடியாத காரியத்தை நீங்க செய்து பார்க்க போறீங்க. எல்லாரும் பசியா இருக்கிற சமயத்தில் அவரவர்கள் தேவைக்கு மிஞ்சிய வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மாத்திரம் 5 அப்பத்தை 2 மீனையும் அவனுக்கு உரியதை முழுவதுமாய் கொண்டு வந்து செய்தான், கொடுத்தான். முழுவதுமாய் கொடுத்தானோ இல்லை பாதியை கொடுத்தானோ, எப்படி கொடுத்தாலும் சரி, அவன் முழுமையும் கொடுத்து விட்டான், இல்லை பகிர்ந்து கொடுத்தான். கொடுக்கக்கூடியதான மனோபாவம் மனதிலே அவனுக்கு இருந்தபடினாலே கர்த்தர் அவனை 10,000 மடங்கு என்ன செய்தார்? அந்த நபரை ஆசீர்வதித்தார். என்றால் பூலோகத்தில் அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்திருப்பார். மீதி வந்த கூடையெல்லாம் ஒருவேளை அவனை கொண்டு போயிருப்பான். அதுக்கு மேலாக ஆண்டவர் அவனை அந்த நல்ல மனோபாவ ஆட்டிடியூட் நிமித்தம் அவன் ஆசீர்வித்திருப்பார். பரலோகத்தில் போன பிறகு அவன் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை பல மடங்காக அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தில் நம்மை ஒரு அளவுக்கு மேல ஆசீர்வதித்து நம்ம தாங்க முடியாது. கர்த்தர் நம்மை பரலோகத்தில் என்ன செய்ய போறாண்டால் 10,000 மடங்கு தேவன் அங்கேயும் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். புரியலையா? பூலோகத்தில் எப்படி ஆசீர்வாதத்தில் நன்மைகளில் வித்தியாசம் இருக்கிறதோ அதே போல பரலோகத்திலும் வித்தியாசம் இருக்கிறது. பூலோகத்திலையும் கொஞ்சம் பெற முடியும், பரலோகத்திலையும் கொஞ்சம் பெற முடியும். பூலோகத்தில் நிறைய நீங்கள் நன்மைகளை பெற்று ஆசீர்வதிக்க முடியும். பரலோகத்திலையும் நீங்கள் மிக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை அளவில்லாமல் பரலோகத்திலும் ஆசீர்வதிப்பார், பூலோகத்திலும் அவர் ஆசீர்வார். பூலோகத்திலும் மகிமையை தருவார், பரலோகத்திலும் தேவன் நமக்கு அவர் மகிமையை தருகிறவராக இருப்பார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்குதான உடையை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரே உடை 2 பேர் போடணும் இல்லை. நம்ம உடைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை இன்னொரு நபர் இல்லாத நபர்களை பார்க்குறோம். சபையில் இல்லாத ஒரு நபர்களுக்கோ இல்லை நாம் பார்க்கிற நபர்கள் நல்ல உடை இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நமக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது. இனி வாங்குவதை நிறுத்திவிட்டு நம்ம என்ன செய்யலாம்? அவங்களுக்கு உடை வாங்குவதற்காக உதவி செய்யலாம். பழைய வஸ்திரத்தை கொடுக்கிறதிலும் தவறில்லை. கிழிந்து போகாமல் இருக்க வேண்டும். நல்ல வஸ்திரமாக இருந்தால் நல்ல வஸ்திரத்தை என்ன செய்யலாம்? என்கிட்ட 2 இருக்கிறது, நீங்கள் 1 வைத்துக் கொள்ளுங்க சொல்லலாம். 2 ஷர்ட் இருக்கு அப்படின்னா 2 அல்ல, தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே நான் தேவைக்கு அதிகமாக இருக்கிறதை நீங்கள் ரொம்ப மோசமாக கிழிஞ்சு போனதை வச்சு போட்டிருக்கீங்க, இப்போ உடனடியாக நான் வாங்கித்தர முடியாது, ஆனால் என்னிடத்துல
இருக்கிறதான ஷர்ட்டை, தேவைக்கு மிஞ்சி இருக்கிற இந்த ஷர்ட்டை நான் உபயோகப்படுத்தாம வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். இந்த மனோபாவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் என்ன செய்யணும்? இனி இந்த வருஷம் நான் துணிகள் வாங்குவதை நிறுத்தி இந்த வருஷத்துல என்ன செய்கிறேன்? துணிகள் இல்லாதவங்களுக்கு, உடை இல்லாதவங்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அந்த மாதிரி பார்வை நமக்கு வஸ்திரம் இல்லாதவங்ககிட்ட பார்க்கக்கூடிய அளவுக்கு வரணும். ட்ரெஸ் இல்லாதவங்களை பார்க்கணும். ட்ரெஸ் இல்லாதவங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். வேதாகம கல்லூரியில், சதனேஷியா வேதாகம கல்லூரியில் ஒரு வருஷம், அதாவது அந்த முதலாவது ஆண்டு முடிகிறதுக்குள்ளால ஒரு மாணவன் என்னிடத்தில் வந்து அவன் கர்த்தனோடு பேசினார் என்று 200 ரூபாய் கொடுத்தார், 250 ரூபாய் கொடுத்தார். என்னிடத்தில் அவர் எதுவும் இல்லை என்பதை அவர் பார்த்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் அவரோடு கூட என்ன செய்திருக்கிறார்? பேசியிருக்கிறார். என்னிடத்தில் பார்த்து யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. சாப்பிடாவிட்டாலும் நான் சாப்பிடாதவன் போல காட்டிக்கொள்ள மாட்டேன். உடை ஒன்றே இருந்தாலும் நன்றாக என்ன செய்வேன்? அதை துவைத்து அயன் பண்ணி தான் நான் போடுவேன். அதனால் வெளியில் யாருக்கு நான் எனக்கு எது இல்லை என்று யாரும் தெரிந்து கொள்ள இடம் கொடுப்பதில்லை. ஆனால் தேவைக்காக நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் உள்ளத்தில் பேசினார். இந்த மனோபாவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உள்ளங்களில் கர்த்தர் பேசுவார். மகனே, அந்த நபருக்கு நீ பகிர்ந்து கொடு என்று சொல்லுவார். நீங்கள் என்ன செய்யலாம்? அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த ஆட்டிடியூட் வேணும்னு விரும்புகிறீங்க? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவான். 4ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 4:32, அப்போஸ்தலர் 4:32 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அவருடைய பொருள் என்ன? அதாவது ஏற்ற தாழ்வில்லாமை. There was no partiality. ஏற்ற தாழ்வு இல்லாமை. அதாவது நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் சகலவற்ற பொதுவாக இருந்தது, எல்லாம் பொதுவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னால் அதில் சில காரியம் டேஞ்சராக போயிடும். நான் சொல்கிறது புரியுதில்ல? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் என்ன செய்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு என்ன செய்கிறாங்களாம்? ஷேர் பண்ணிக்கிறாங்களாம். இந்தியாவில் வந்திருக்கு. சமீபத்தில் பார்த்த ஒரு நியூஸில். வெளிநாடுகளில் அந்த கேவலமான காரியம் நடக்கிறது. அதனால் சிலருக்கெல்லாம் பொதுவாய் வைத்து அனுபவிப்பதல்ல, பொதுவாய் வைத்து அனுபவிப்பது என்று சொல்லும்போது சில காரியங்கள் அவைகள் பொதுவாகவே எல்லாருக்கும் உரியது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இங்கே போடப்பட்ட இருக்கைகள் எல்லாருக்கும் பொதுவானவைகள், அப்படிதானா? இந்த இருக்கைகளில் இங்கே அவங்களுக்கு இந்த இருக்க பச்சை செயர்லாம் இவங்களுக்கு உரியது, ரெட் செயருங்க அப்படின்னு சில வித்தியாசங்கள் இங்கே நம்ம போட்டிருந்தாலும் இதை சில சமயத்தில் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அந்த லீடர்ஷிப் அடிப்படையில் சில சமயத்தில் வித்தியாசமாக உட்கார வைக்கிறோம். அது வேற. வேதத்தில் இங்கே வாசித்து பாருங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வேகமாய். மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக்கொள்ள, விசுவாசத்தில் பட்சபாதம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. பட்சபாதம் பற்றி கொள்ளாமல். ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்த்து நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னார். வசதி உள்ளவனை பார்த்து நீ சேர்ல உட்காரு, வசதி இல்லாதவனை பார்த்து என்ன செய்? தரையில உட்காரு. இருக்கைகள் எல்லாமே வசதி உள்ளவர்களுக்கு என்று பாதி இருக்கைகள் வசதி உள்ளவர்களுக்காக போடப்பட்டிருக்கிறது.
மீதி இடங்கள் தரையிலே ஏழைகள் உட்காரட்டும் என்கிற ஒரு பாகுபாடு சபையில் இருக்கக்கூடாது என்றுதான் இந்த வசனம் சொல்கிறது. சபையை பொதுவானது, யார் வந்தாலும் சரி எல்லாருமே பொதுவாக உட்கார வேண்டும். அதுக்காக ஆண்களும் பெண்களும் பொதுவாக உட்கார வேண்டும் என்று சொல்லவில்லை. தப்பு கிடையாது. ஃபேமிலியாக உட்காரலாம், தவறு கிடையாது. ஆனால் அதே வேளையில் ஒழுங்கினமாக இருக்கும் என்பதற்காக தான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஆண்கள் இந்த பக்கம், பெண்கள் இந்த பக்கத்தில் உட்கார வச்சுருக்கோம். பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. ஏற்ற தாழ்வு என்பது இருக்கவே கூடாது. நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் சரி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகள் மத்தியில் பெற்றோர் ஏற்ற தாழ்வு இல்லாதவர்களாக இருக்க வேணும். பாஸ்டர்ஸும் விசுவாசி இடத்துல ஏற்ற தாழ்வு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிகளும் நீங்கள் ஏற்ற தாழ்வு இல்லாத, பட்சபாதம் இல்லாதவர்களாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சகலம் அவளுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது? பொதுவாக இருந்தது என்று சொல்வதனாலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், சபையில் சகலமும் பொதுவானவைகள் பொதுவாக இருந்தது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த சபையில் இந்த இடம் எல்லாருக்கும் பொதுவானது. அதே போல அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 34, 35 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 4, 34, 35 வசனங்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக, அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. பொதுவாய் சில காரியங்கள், பொது பணம் பொதுவாக அனுபவிக்கணும். பொது நிதி, ஜெனரல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கணும். சர்ச்சில் அவசரமான சில காரியங்களுக்காக அவைகள் பயன்படுத்துவதற்காக பொது நிதி என்று சொல்லி ஒரு நிதியை வச்சிருக்கணும். தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நிறைய அப்படிப்பட்ட தேவைகள் வந்து கொண்டே இருக்கும். அவைகளுக்காக பொதுவான பணம் இருக்கணும். ஆராதனைக்காக இடம் வாங்குகிறோமே, இட்ஸ் எ காமன் பிளேஸ். இட்ஸ் நாட் ஓன் பை எனி பர்டிகுலர் பர்சன். எந்த ஒரு நபரும் தனக்கென்று சொந்தம் பாராட்ட முடியாது. பொதுவானது, அது பொதுவாக இருக்க வேண்டும். என்னுடைய பெயரில் அது இருக்கக்கூடாது, ஸ்தாபன பெயரில் இருக்கணும். அது பொதுவானது. உங்கள் தலைமுறைக்கும், அடுத்த தலைமுறைக்கும், அது அடுத்த தலைமுறைக்கும், தலைமுறைக்கும் பொதுவானது. சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவானதுன்னு சொன்னோன்னா ஷார்ட்கட்டாக நினச்சிட்டு மக்கள் வேறு விதமாக போயிடுறாங்க. பொதுவானதுன்னு சொன்னால் சரி, பைபிளில் சொல்லிருக்கு பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அடுத்த வாரத்தை நான் பைபிள் கொண்டு வர மாட்டேன், பக்கத்தில் இருக்கிற பைபிளை வாங்கி கொள்ளுவேன். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடம் பொதுவானது. உங்கள் தலைமுறைகளுக்கும் இந்த இடம் பொதுவானதாக இருக்கிறது. அல்லேலூயா. பொது பணம் என்று சொல்கிற சமயத்தில் அது என்னுடைய பணம் அல்ல. அதிலிருந்து ஒரு பைசாவும் நான் வித்ட்ரா பண்ண முடியாது. எனக்காக லோன் போட்டுக்கொள்ள முடியாது. போட்டால் கணக்கில் அதாவது மிஸ்டேக் ஆகிடும். கம்ப்யூட்டர் அதை அக்செப்ட் பண்ணாது. இது என் பிள்ளைகளுக்குரியதல்ல, என் மனைவிக்குரியதல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் கேட்டு பணத்தை வாங்கி அவர் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறார். இல்லை, அமெரிக்கா கொண்டு போகிறதுக்கு சேர்த்து வைக்கிறார். இல்லை, கொண்டு போக முடியாது, இதை விற்க முடியாது. ஸ்தாபனத்தினுடைய இடத்தை ஒரு போதகர் விற்க முடியாது. தனிப்பட்ட முறையில் ஒரு விசுவாசியும் அதை விற்க முடியாது. ஆராதனைக்கு வருவதற்காக பொது வாகனங்கள் தேவை, பொதுவான வாகனங்கள் தேவை. பொதுவாய் வைத்து அனுபவிப்பதற்கு பொது வாகனங்கள் தேவை. ஓமலூர் ரோட்டில் ஒரு பஸ் போட்டுமே, இந்த பக்கம் கண்ணங்குறிச்சி ரோட்டில் ஒரு பஸ் போகட்டுமே, இப்படி ஜங்ஷன் வழியாக அந்த பக்கம் இளம்பிள்ளை அந்த பகுதிகளுக்கு ஒரு வாகனம் செல்லட்டுமே. இப்படி ஒரு 3 பஸ்ஸு 3 ரூட்டில் போகணும்னா இன்னும் நிறைய பேர்
அவர்கள் வாகன வசதி இல்லாததினாலே சபைக்கு வர முடியாமல் இருக்கிற ஆட்களுக்கு அவைகள் பயன்படுத்தப்பட முடியும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பொது வாகனம், அந்த வாகனத்தில் யார் வேண்டும் என்ன செய்யலாம்? ஏறி ஆலயத்துக்கு வரலாம். அதே போல வாகனம் நிறுத்துவதற்காக இடம், பொது இடம் வேணும். ஆராதனைக்குரியதான அதாவது உபகரணங்கள், இது பொதுவானவைகள். இது பொதுவானவைகள் அப்படிங்கிறதுனால நாளைக்கு வந்து அந்த கீபோர்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வாசிச்சிட கூடாது. பொதுவானது தான், பொது பிரயோஜனத்துக்காக ஆராதனைக்கு பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இல்லை. அது வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கேமரா எனக்குரியதில்லை, இட்ஸ் டெடிகேட்டட் டு காட். அந்த கீபோர்ட் இட் ஹஸ் பீன் டெடிகேட்டட் டு காட். ஆண்டவருக்கு அது பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டது. இந்த இடம் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டது. இந்த டிவி எல்லாம் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பொது பிரயோஜனத்துக்கென்று இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? இவைகள் பொதுவாக வைத்து அனுபவிப்பதற்கு பொதுவான இடங்கள் உருவாக்கப்பட வேண்டும். பொதுவான உபகரணங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? வாங்கப்பட வேண்டியது அவசியம். பொதுவான வாகனங்கள் வாங்கப்பட வேண்டியது அவசியம். பொதுவாக அதாவது கட்டிடங்கள் என்ன செய்யும்? பொதுவான காரியத்துக்காக கட்டிடங்கள் இன்னும் கட்டப்பட வேண்டியது அவசியம். இதற்காக என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, பக்கத்துக்கு பார்த்துக்க, பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் அந்த ஆட்டிடியூடை நமக்கு தரணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, அந்த ஆட்டிடியூட் எனக்கு வேணும் அப்பா. பகிர்ந்து கொடுக்கணும். என்கிட்ட இருக்கிறத பதுக்கி வைக்கிற ஆளாகல. ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிறது 5 அப்பமும் 2 மீன் மட்டுமாக இருக்கலாம். அதை கொண்டு வந்து கொடுத்தான். கர்த்தர் என்ன செய்தார்? அதை கொண்டு வந்து 70,000 மடங்குக்கு அதிகமாக அதை பெருக செய்து 12 கூடைகள் மீதி எடுக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்தார். கொடுக்கிற ஆட்டிடியூட் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொடுக்கிறதான அந்த மனோபாவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் பல 1000 மடங்காக அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்குரியது அது எனக்குத்தான், அது என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகள் காலத்துக்கு பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு என்று அந்த மனோபாவத்தோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். கர்த்தர் பல்லாயிரக்கணக்காக வானத்தை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் நீங்கள் மீதி எடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்ட சமூகத்தில் சொல்ல கேளுங்க, ஆண்டவரே, நானும் என்னுடைய திறமைகளையும் என்னுடைய கிருபைகளையும் பொது பிரயோஜனத்துக்கென்று பயன்படுத்தும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நானும் ஒரு பொதுவான பாத்திரம் கைகளை வைத்து ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய நாவு பொது பிரயோஜனத்துக்காக மற்றவர்களுக்காக பயன்படுத்தப்படுவதாக என்னுடைய ஆண்டவரே ஞானம், என்னுடைய கல்வி, என்னுடைய அறிவு, என்னுடைய வரங்கள், என்னுடைய கிருபைகள் எல்லாமே பொது பிரயோஜனத்துக்கு பயன்படத்தக்கதாக பொதுவாக எல்லாருக்கும் அது பயன்படும்படியான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்றுவீராக. அதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே நீங்கள் எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, நான் என்னை பிரதிஷ்டை செய்கிறேன். I want to dedicate my life for God. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரங்களை தருகிறேன். அன்றைக்கு அந்த அப்பத்தை 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வந்தார்கள், இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அவர் எடுத்து ஆசீர்வதித்து ஜனங்கள் கையில் கொடுத்தார். ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? என்னிடத்துல இல்லை, நானே குறைவுள்ளவனாக இருக்கிறேன், என்னிடத்துக்கு இருக்கிற ஞானம் போதாது, என்னுடைய கல்வி போதுமானதல்ல, என்னுடைய ஆழத்துவம், என்னுடைய பர்சனாலிட்டி அது போதுமானதல்ல, என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய சூழ்நிலைகள் போதுமானதல்ல என்று நீங்கள் நினைத்து கொண்டு
ஆயிரம் பேர் பின்னாலே நிற்கிற சமயத்தில் ஒரே ஒருவன் முன்னாலே அவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் அன்றை கொண்டு வந்தது போல யாரோ ஒருவர், யாரோ இன்னொருவர், அப்படி ஒரு சிலர் மூலமாக தேவனுடைய அற்புதங்கள், தேவனுடைய அற்புத கிரியைகள் இந்த நாட்களிலே நடக்கிறது நிமித்தமாகத்தான் ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கேயோ ஒரு சில இடங்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பொதுவான ஊழியத்திற்காக ஒரு பாத்திரமாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை அவரிடம் பயன்படுத்த போகிறார். நம்முடைய வாகனத்தை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னும் கிருபைகளை பெருகச் செய்வார், இன்னும் வரங்களை கர்த்தர் பெருகச் செய்வார், இன்னும் நன்மைகளை கர்த்தர் பெருகச் செய்வார். விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே பல்லாயிரக்கணக்காய் தலைமுறையாய் நன்மைகளை பெருகச் செய்ய போகிற தேவன் என்கிற செய்தியை இந்த மத்தியான வேளை நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டதான நான் ஆண்டவரை கேட்டவண்ணமாய் கடந்து செல்லாதபடிக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மனப்பான்மையை எனக்கு தாரும் என்று சொல்லி கரங்களை வைத்து ஆண்டு நோக்கி ஜெபம் பண்ணி கேளுங்கள். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரின் மேலும் நீர் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும், ஒரு மனமாற்றம் உண்டாக வேண்டும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக வேண்டும். ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கென்று வாழாதபடி, எங்களுக்கு பெரியதான காரியங்களை எங்களுக்காகவே வைத்து அனுபவிக்க வேண்டும் நினைக்காதபடிக்கு சுகபகமான வாழ்க்கையை விட்டு வெளியே வரும்படியாய் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தாரும் ஐயா. சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியான அனுபவத்தை தருவீராக. கர்த்தருக்கென்று பணத்தை பகிர்ந்து கொள்ளும்படி கிருபை தருவீராக. எங்களுடைய தாளந்துகளை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை தருவீராக. நீ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம். ரெட்டிப்பான நன்மையை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீ தந்திருக்கிறதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அதனால் ரெட்டிப்பான நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள, ஆண்டவரை இடங்கொள்ளாமற் போகும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த காலவேளையிலே தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல தேவ பிள்ளைகளோடும் என்னைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.